இன்றைய நாளிலும் எங்களோடு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவங்களையும் தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சி வாழ்க்கையை குறித்தும் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை குறித்தும் எங்களோடு அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரன் நிராஜ் டேவிட் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார். சகோதரன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளராகவும் உலக தமிழர் தொலைக்காட்சிகளிலே விசேடமாக ஐரோப்பா தேசத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் தொலைக்காட்சிகள் இவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நேர்களே, இந்த பணிகளை செய்கிறவர் எப்படி தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளின்படி அவர் இந்த பணிகளை செய்ய முடியும் என்ற கேள்விகள் உங்கள் அநேகருக்கு இருக்கும். ஆகவே அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலாக இன்றைய நாளிலும் சகோதரனுடைய இன்றைய நேர்காணல் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசித்துக் கொண்டு இப்பொழுதும் சகோதரனை உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட் தம்பி. பிரைஸ் தி லார்ட் அண்ணா. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஆமா, நல்ல சுகமா இருக்கும். நன்றி. ஆமென், ஆமென். அண்ணா, இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்களும் கூட சந்தோஷப்படுவார்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அண்ணா, முதலாவது நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பு நீங்கள் உங்களை குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். நான் ஏராளமான வானொலிகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் பேசியிருந்தாலும் ஒரு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கின்ற கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பணியில முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கின்ற உங்களுடைய அந்த வானொலியிலூடாக எங்களுடைய ஜனங்களில் எங்களுடைய உறவுகளுடன் இணைந்து கொள்வதில் அவர்களுடன் பேசுவதில் என்னுடைய அனுபவ பகிர்வுகளை மேற்கொள்வதில் உண்மையிலேயே இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கின்றது, முதன்மையான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அரசியல் உலகம் என்கின்ற அந்த விடயங்களை கடந்து மிகப்பெரிய எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தேவனை அவருடைய ராஜ்யத்திற்கான ஒரு குரலாக இன்றைய நாளில் நான் பேசுவதும் அதையிட்டு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதும் என்பது இன்று எனக்கு என்னை ஒரு கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்து என்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்ற தனது அந்த அநாதி திட்டத்தில் ஒரு முதன்மையான அங்கமாக இருக்கும் என்று என்னால் ஆவிக்குள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்று உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது, வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இந்த வானொலியில் பேசுகின்ற தைரியத்தையும் இந்த பேசுகின்ற வார்த்தைகளை கர்த்தர் பொறுப்படுக்க வேண்டும் என்றும் இது நிறைய பேருக்கு என்னுடைய சாட்சிகள் ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் உண்மையிலேயே நான் இந்த நேரத்தில் கர்த்தரிடம் நான் ஜெபித்துக் கொள்கின்றேன். என்னை பற்றிய அனுபவம் என்றால் நான் ஒரு ஊடகவியலாளன். அடிப்படையில் நான் ஒரு பொறியியல் துறையில் இந்தியாவில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அந்த துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஊடகத்துறை சார்ந்த ஒரு தேவையை களத்தில் நான் வாழ்ந்த கிழக்கு பிராந்தியத்தில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஒரு தேவை ஏற்பட்டிருந்தது. எனவே எனக்கு இயல்பாக இருந்த எனது ஆர்வம் காரணமாகவும் என்னுடைய மாமனாரான பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய உந்துதலின் பேரில் இந்த ஊடகத்துறைக்குள் நிர்பந்திக்கப்பட்டு கிட்டத்தட்ட அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறலாம். பின்னர் அது தொடர்பான கற்கைகளை ஸ்வீடனிலும் வேறு இடங்களிலும் மேற்கொண்டு ஊடகத்துறை சார்ந்த விடயங்களில் என்னுடைய வாழ்க்கை திரும்ப ஆரம்பித்திருந்தது. இப்பொழுது கூட ஏராளமான உலக ஊடகங்களில் தமிழருடைய அரசியல் பரப்பில் ஏராளமான ஊடகப் பணிகளை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் ரட்சிப்பு என்கின்ற ஒரு புதிய அனுபவத்திற்குள் நுழைய வேண்டிய ஒரு தேவையும் அழைப்பும் எனக்கு ஏற்பட்டது. ஆமாண்ணா, அதாவது உங்களை குறித்து நல்ல அழகாக உங்களுடைய அறிமுகத்தை சொல்லியிருக்கிறீர்கள். எப்படியாக ஆரம்ப காலகட்டத்திலே எப்படியாக இருந்தீர்கள், ஊடகவியலாளர் என்ற இந்த நிலைக்குள்ளே எப்படி வருவதற்கு எப்படியான காரியங்கள் உங்களை உந்தி தள்ளினது என்பதை குறித்து சொல்லியிருந்தீர்கள். அந்த நிலையில்தான் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். எப்படி அண்ணன் உங்களுடைய தேவனுடைய சத்தியம் எப்படியாக அறிவிக்கப்பட்டது, அந்த வேளையிலே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தது, அதை குறித்து சற்று சொல்ல முடியுமா? நான் அடிப்படையில் ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவன். எனக்கான ஞானம் மடுத்த வாலயத்தில் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு பெயர் கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவனாகத்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது.
ஒரு பெற்றாருடைய நிர்பந்தத்தின் பேரில் ஏதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை பூஜை ஹோலி மாஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த பூஜைக்கு சென்று வருபவனாக ஆரம்பிக்கப்பட்டு ஓரளவு வயது வந்ததும் கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் சென்று திரும்புகின்ற ஒருவனாக நான் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய கல்வி மேற்படிப்புக்காக நான் இந்தியா சென்றிருந்த நேரங்களில் அங்கிருக்கின்ற இந்த பகுத்தறிவாளர்களுடைய நட்புகள் தொடர்புகள் கிடைத்ததன் பிரகாரம் கடவுள் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பவனாகவும் அதுக்காக வாதிடுவனாகவும் கடவுள் தொடர்பான கேள்விகளை சந்தேகங்களை பகிரங்கமாக வெளியிடுகின்ற ஒருவனாகவும் நான் என்னை மாற்றிக்கொண்டிருந்தேன். அதில் ஈடுபாடு காட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட என்று கூறுவதை விட முற்றாகவே கடவுள் இல்லை என்று நிரூபிப்பதில், நம்புவதில், அதுக்காக விவாதிப்பதில் விருப்பம் கொண்ட ஒருவனாக நான் என்னை மாற்றியிருந்தேன். இந்த நேரத்தில் ஒரு என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள் நான் நுழைந்திருந்தேன். என்னுடைய மனைவி ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தார். அவர் மெதடிஸ்த திருச்சபையைச் சேர்ந்த ஒருவராக இருக்கின்ற அதே நேரத்தில் கத்தர் தொடர்பான ஒரு வாஞ்சையுள்ள ஒரு பெண்ணாக அவர் அமைந்திருந்தார். ஏராளமான இந்த ஜெபங்களுக்குள் அதிக நேரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு பெண்ணாக அவர் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்திருந்தார். எனக்கு இது ஒரு புதிய அனுபவமாக என்று கூறுவதை விட என்னுடைய மனைவியை அவருடைய போக்கு விட்டுக்கொண்டு நான் என்னுடைய பாணியில் இவையெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை என்கின்ற பாணியில் ஒரு என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருந்தது. அதாவது 2004ஆம் வருடத்தில் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தளம்பல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் அதிலிருந்து பிரிந்த கருணா அமைப்புக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றிருந்த நேரத்தில் ஊடகவியலாளர்கள், தமிழ் ஊடகவியலாளர்கள் அந்த நேரத்தில் குறிவைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் விரட்டப்பட்டார்கள், தேடி தேடி சுடப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் உண்மையாகவே எங்களை படைத்த, எங்களை நேசிக்கின்ற, எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, எங்களை வழிநடத்துகின்ற, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கின்ற அந்த உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு முதலில் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் மரணம் என்னை நோக்கி திரத்தி வந்து கொண்டிருந்தது. உண்மையிலேயே அந்த மரணம் என்பது எவ்வளவு கொடியது என்பதை அந்த காலங்களில் நான் உணரக்கூடியதாக இருந்தது. என்றால் மரணம் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டிருந்தது. அடுத்த நிமிடம் நான் மரணித்து விடுவேன் என்று ஒரு உறுதியான அந்த விடயம் எனக்கு தெரிந்த நேரத்தில் தான் நான் உண்மையிலேயே ஒரு என்னுடைய வாழ்க்கையில் முதலாக ஒரு அச்சத்தை நான் அனுபவிக்க ஆரம்பித்திருந்தேன். என்றால் நான் மரணித்து விட்டால் அடுத்தது என்ன நடக்கும், என்னுடைய மனைவிக்கு என்ன நடக்கும், என்னுடைய குடும்பம் என்ன நடக்கும் என்று தெரியாத அந்த தடுமாற்றத்தின் நேரத்தில் தான் உண்மையிலேயே நான் அச்சத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாக உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி எங்கள் வீட்டை விட்டு ஓடி ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. நண்பர்களுடைய வீடுகளில் தங்கியிருக்க, உறவினர்களுடைய வீடுகளில் ஒழித்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் மனைவி இந்த பைபிளில் இருக்கின்ற ஒரு வசனத்தை என்னிடம் காண்பித்து, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. என்னுடைய தலையில் இருக்கின்ற ஒரு முடி கூட உதிருவதாக இருந்தால் அது கர்த்தருடைய சித்தத்தின் படிதான் உதிரும். ஒருவேளை கர்த்தர் அந்த முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பாரையாக இருந்தால் நிச்சயமாக அது நடந்தே தீரும். அதிலிருந்து நாங்கள் ஓடி ஒழித்து விட முடியாது. ஆனால் கர்த்தர் அப்படி ஒரு அநியாயத்தை விரும்புகின்ற ஒரு கடவுள் அல்ல, எங்களுடைய கடவுள். எனவே இது ஒற்று விதமான ஆபத்தும் எங்களை அணுகாது என்ற அந்த உறுதியை அவர் வெளிப்படுத்தினார் கர்த்தருடைய வாசகங்களினூடாக. அது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. வாழ்க்கையில் முதலாவதாக நான் என்னுடைய தைரியத்தை, என்னுடைய மூளையை அல்லது நான் என்னுடைய சொந்த பலத்தை நம்புவதை விட முதல் தடவையாக என்னை தாண்டி யாரோ ஒருவருடைய பலத்தை, அவர் தருகின்ற உறுதிப்பாட்டை, அவர் தருகின்ற அந்த பாதுகாப்பை நான் முதலாக உணர்ந்த சந்தர்ப்பம் என்று கூறலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு வகையில் என்னை நான் உட்படுத்திக் கொண்டேன். அந்த நேரத்தில் முதலாவதாக நான் ஒழித்திருந்து அந்த மரண பயத்தில் இருந்து, என்றால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் நான் மரணத்தை விட மரண பயம் கொடியது என்பதை நான் உணர்ந்து கொண்ட நாள் அது. ஆனால் அன்றில் அந்த என்னுடைய மனைவியினால் என் உள்ளத்தை தொடும்படி உரைக்கப்பட்ட அந்த சத்தியத்தில் நான் முழுமையாக நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்து, நான் முதல் தடவையாக நான்
அந்த அச்சத்தை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தது மாத்திரமல்ல, எனக்கு அதைத் தொடர்ந்து ஏராளமான தைரியங்கள் வர ஆரம்பித்தன. முதலாவதாக நான் என்னுடைய உறவினர்கள் வீட்டில் இருந்து நான் சென்று என்னுடைய வீட்டில் தங்குவதற்கு நாங்கள் இருவரும் தீர்மானித்தோம். கர்த்தரிடம் பொறுப்பை கொடுத்தோம். நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. கர்த்தர் அந்த பாதுகாப்பை அப்படியே தந்தார். நாங்கள் எதை கேட்டோமோ அத்தனையையும் அந்த குறுகிய காலத்தில் தந்தார். பின்பதாக என்னை தேடி என்னை சுடுவதற்காக வீட்டுக்கு வந்தவர்கள் என்னை வீட்டை கடந்து பக்கத்து வீட்டுக்கு சென்றதும், அதே போன்று அவர்கள் வந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் கேடயமாக நின்று என்னை மறைத்ததை என்னால் கண்களால் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையாக ஒரு தெய்வம் இருக்கின்றார் என்பதையும், அந்த தெய்வம் எங்களை நேசிக்கின்றார் என்பதையும், அந்த தெய்வம் எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதையும் நான் கண்ணூடாக கண்ட அந்த காலகட்டம். அந்த தெய்வத்தை நான் கண்டேன், உணர்ந்தேன். அவருடன் அந்த வாழ வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு மனமாற்றம் எனக்கு அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். என்னை கொல்ல தேடியவர்கள் இருந்த இடத்திற்கு கூட என்னை சென்று வந்தேன். ஆனால் என்னை அப்படி அவர் மறைத்துக் கொண்டார். அவர்கள் என்னை பார்த்தார்கள், என்னை நன்றாக அறிந்தவர்கள், நான் நன்றாக அவர்களுடன் பழகியிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் என்னை பார்த்தார்கள், எதுவுமே செய்யவில்லை. எதுவுமே செய்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அற்புதம் நடந்து கொண்டிருந்தது. என்னை அறியாமல் ஒரு துணிவு வந்தது. எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு துணிவை அந்த நேரத்தில் எனக்கு கர்த்தர் தந்தார். அது மாத்திரமல்ல, அதனைத் தொடர்ந்து ஏராளமான சம்பவங்கள் வாழ்க்கையில் இடம்பெற்றன. ஒரு குறுகிய காலப்பகுதியில் என்னுடைய மாமனாரான மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கம் எனது கண் முன்னாக எனக்கு முன்பாகவே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு மட்டக்களப்பு மரியாளினி பேரியாலயத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் சர்வீஸின் நேரத்தில், ஒரு மிட் நைட் சர்வீஸ்ல எனது கண் முன்னாகவே சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நேரத்தில் நான் காப்பாற்றப்பட்டேன். அதைத் தொடர்ந்து ஏராளமான சந்தர்ப்பங்களில் நான் காப்பாற்றப்பட்டேன். அதே போன்று நான் கொழும்பில் இருக்கின்ற நேரத்தில் நான் ஒரு பீஸ் என்ஜிஓ, ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஒரு என்ஜிஓவில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கூட நான் ஏராளமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்களை கொழும்பில் வைப்போம். இலங்கை கிழக்கில் நடக்கின்ற மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமான பல விடயங்களை சர்வதேச சமூகத்தின் கண்களுக்கு முன்பு கொண்டு செல்லுகின்ற பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கூட மரணம் என்னை தேடி வந்தது. அந்த நேரத்தில் எனக்கு நிர்ணய பிரகாரம் நான் இன்றைக்குமே நினைக்கவில்லை நான் பிறந்த தேசத்தை விட்டு நான் வேறு ஒரு அந்நிய தேசத்திற்கு வந்து வாழுவேன் என்று. ஆனால் என்னை ஒரு நாடே என்னை மீட்டு அவர்களாகவே முன்வந்து உனக்கு உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு அடைக்கலம் தருவதற்கு எங்களுடைய நாடு தயாராக இருக்கின்றது என்று கேட்டு ஒரு வார காலத்திற்குள் எங்களுக்கு விசாவை தந்து, அந்த விசா எங்களுக்கு வருகின்ற நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு பாஸ்போர்ட் கூட இல்லை. அந்த அப்படி ஏராளமான அற்புதங்கள், சிறிய சிறிய விடயங்கள், ஆனால் பெரிய பெரிய அற்புதங்கள் எங்களை வாழ்க்கையை காப்பாற்றியது. நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்ட 2006 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி புறப்பட்டோம். 7ஆம் தேதி நான் கொழும்பில் தங்கியிருந்த வீட்டிற்குள் துப்பாக்கிகளுடன் நபர்கள் பாய்ந்து என்னை தேடி இருக்கின்றார்கள். ஒரு நாளில் நான் காப்பாற்றப்பட்ட சம்பவம் கூட கடைசியாக இடம்பெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து நான் இங்கு வந்து நாங்கள் சபைகளுக்கு செல்ல ஆரம்பித்தோம். மீண்டும் முழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்தோம். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் என்றால் நாங்கள் இருக்கின்ற இடத்தில் எந்த உறவினர்களும் எங்களுக்கு இல்லை. நண்பர்கள் என்று கூட ஒரு பெரிய பழைய நண்பர்கள் என்று யாருமே இல்லை. எல்லாமே புதிதாக இருந்தது. வாழ்க்கை முறையே புதிதாக இருந்தது. இங்கு கூட கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் எங்களுக்கு உறவினர்களாக இருந்து எங்களை நடத்தினார்கள், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கிறிஸ்து எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கின்றார். இதை கேட்டாலும் தருகின்ற ஒரு அப்பாவாக அவர் இருக்கின்றார். அவருடைய செல்ல பிள்ளையாக நாங்கள் இருப்பதில் உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஏராளமான நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடன் சேர்ந்து நடப்பது அல்லது அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நடப்பது, அவர் காட்டுகின்ற பாதையில் நடப்பது எல்லாமே ஒரு சுகமான அனுபவமாக, ஒரு புதிய அனுபவமாக எங்களுக்கு கடந்த 7 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுவதில் இந்த நேரத்தில் நான் சந்தோஷப்படுகின்றேன். நன்றி அண்ணா. அதாவது உண்மையில எப்படியான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டீர்கள் என்ற காரியத்தை அருமையாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லியிருந்தீர்கள். நிச்சயமாக கர்த்தரை நாங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது அங்க வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவனை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி அந்த ஒரு மரணம் திரத்தி கொண்டு வருகிற அந்த நிலையிலும்
அதாவது சென்ற கிழமையில சௌரன் எரிக் கூட இப்படியான ஒரு பாதை கூடாக கடந்து சென்றார் என்று சொல்லி எங்களோடு பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய சாட்சியை. அப்படியான ஒரு மரண வாசலிலிருந்து தூக்கி எடுக்கிற கத்தர் இன்றைய நாளும் உங்களுக்கும் கூட அப்படியாக கத்தர் ஒரு அற்புதங்களை செய்து இன்றும் கத்தர் உங்களை உயிரோடு வைத்து தேவனுக்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்களுடைய தேசத்தின் எங்களுடைய இனத்தின் மக்களுடைய விடிவுகளுக்காக அல்லது அவர்களுடைய மனித உரிமைகளுக்காக போராடத்தக்கதாக கத்தருக்குள்ளாக போராடத்தக்கதாக இன்றைய நாளும் ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது நீங்க சொன்னீங்க ஊடகவியலாளர் என்ற அந்த அடிப்படையிலும் இன்னும் அதாவது ஜனங்களுக்காக நீங்கள் மனித உரிமைகளை குறித்து பேசுவதன் நிமித்தமும் உங்களை ராணுவங்களோ அல்லது வேற குழுக்களோ உங்களை இதை விட்டு விலத்த வேண்டும் என்றோ அல்லது உங்களுக்கு எதிராக காரியங்களை செயற்படுத்த வேண்டும் என்றோ செயற்பட்ட வேளையில்தான் கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டீர்கள் சொல்லி, ஆனால் அதற்கு பிற்பாடு நீங்கள் அந்த செய்கைகளை அதாவது உங்களுடைய ஊடகவியலாளருக்கு சம்பந்தமான காரியங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீர்கள். அதற்குள்ளாக இதை செய்யக்கூடாது என்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வரவில்லையா? நிச்சயமாக இல்லை. என்னை பொறுத்தவரையில் இது பலர் என்னிடம் கேட்கின்ற கேள்வி. பலருக்கு இது விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை என்றால் எங்களுடைய மைண்ட் செட், ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய மைண்ட் செட் அப்படியானதாக இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் கிறிஸ்தவம் என்பது உண்மையிலே அன்புதான். நாங்கள் சபைக்கு போக வேண்டும், தசமபாகம் கொடுக்க வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகின்ற எல்லா விடயங்களும் நாங்கள் அன்பாக இருப்பதற்காகத்தான். கிறிஸ்தவம் என்கின்றதும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவமே அன்பு என்கின்ற ஒரு விடயம்தான். அன்பு என்பது நாங்கள் அயலவனை, எங்களை சூழ்ந்திருக்கின்றவர்களை, எங்கள் உறவுகளை நேசிப்பது என்பதுதான். எனவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதற்காக எங்கள் உறவுகளை, எங்களுடைய சொந்தங்களை, என்னுடைய தங்கையை, என்னுடைய அண்ணனை, அப்பாவை, அம்மாவை நேசிக்க கூடாது என்கின்ற ஒரு வரவிலக்கணம் அல்லது ஒரு அப்படியான ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய நேசமும் பாசமும் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கள் உறவுகளுக்காக குரல் கொடுப்பது என்பது, கஷ்டத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரனுக்காக குரல் கொடுப்பது என்பதோ அல்லது அவனுடைய விடுதலைக்காக நாங்கள் செயற்படுவது என்பதோ உண்மையிலேயே அது ஒரு பிழையான விடயமாக நான் கருதவில்லை. ஏனென்றால் ஒரு ரட்சிப்பு என்பது நிச்சயமாக நாங்கள் முற்றுமுழுதாக உலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுடைய கஷ்டங்களை பார்க்காமல் எங்களுடைய முகங்களை மற்றொரு பக்கம் திருப்பிக் கொள்வதென்று அர்த்தப்படுத்த நான் விரும்பவில்லை. அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த பொறுப்பு என்னை பொறுத்தவரையில் இன்னும் அதிகமாக இருக்கின்றது என்றுதான் நான் உணர்கின்றேன். ஏனென்றால் எங்கள் மக்கள் விடுதலையாக வேண்டும். எங்கள் மக்களுக்கான அந்த அவர்கள் படுக்கின்ற கஷ்டத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுக்கின்ற கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. என்னுடைய உறவுகள், என்னுடைய சகோதரி அங்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது அந்த அநீதியிலிருந்து எனது சகோதரியை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே ஒரு ஊடகத்தினூடாக என்னிடம் கரங்களில் இருக்கின்ற அந்த பலமான பேனா என்கின்ற அந்த ஆயுதத்தினூடாக எந்த அளவுக்கு எங்களுடைய மக்களை, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய அண்ணனை, என்னுடைய தம்பியை, என்னுடைய தங்கச்சியை, அக்காவை, அம்மாவை காப்பாற்ற முடியுமோ அல்லது அவருக்கு நெருக்கடிகள் இருக்கின்ற நேரத்தில் அதற்காக குரல் கொடுத்து அந்த நெருக்கடிகள் இருந்து அவர்களை மீட்கின்ற பணிகளை நான் எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அது உண்மையிலேயே ரட்சிப்பின் ஒரு கடமையாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் கர்த்தரிடம் கேட்பது என்பது ஒரு பெரிய விடயமாக இருக்கின்றது. அவரிடம் ஜெபிக்கின்றேன். என்னுடைய அன்றாட பிரார்த்தனைகளில், காலை பிரார்த்தனைகளில் என்னுடைய உறவுகள் அவர்கள் படுகின்ற வேதனைகள், அல்லல்களை நான் முன்வைத்து கர்த்தாவே என்னுடைய உறவுகளை காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றது ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கின்றது. அதை செய்கின்றேன். அதை தாண்டி கிரியைகளிலும் என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று தேடி என்னுடைய வசதிக்கு எனக்கு கர்த்தர் தந்திருக்கின்ற அந்த தாளந்தின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய விடுதலை காண ஒரு காரியத்தை, ஒரு சிறிய பணியாவது செய்வது என்பது என்னுடைய வரலாற்று கடமையாக அல்லது ஒரு மனிதனாக என்னுடைய கடமையாக, ஒரு பிள்ளையாக, ஒரு தந்தையாக, ஒரு அண்ணனாக, தம்பியாக என்னுடைய கடமையாக நான் உணர்கின்றேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ஊடகத்துறையில் பயணம் என்பது. அடுத்ததாக இந்த எங்கள் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, எண்ணத்தோற்றம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் உலகத்திற்குள் சென்று விடக்கூடாது என்றால் உலகத்திற்குள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் உலகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பது. ஆனால் உலகத்திற்குள் சென்றால்தான் அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். உலகத்திற்குள் சென்றால் தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியும். உலகத்திற்குள் சென்றால் தான் அங்குடைய மக்களை நாங்கள் மீட்க முடியும்.
பாவ வாழ்க்கையில் இருந்தாவது, அவர்களுக்கு நெருக்கடியில் இருந்தாவது மீட்க முடியும் எப்பொழுது என்றால் நாங்கள் அவர்களை நோக்கி சென்றால் தான். நாங்கள் இங்கு ஒரு கூட்டமாக நாங்கள் ஒரு சின்ன வட்டத்திற்குள் இருந்து கொண்டு அல்லது அந்த வட்டத்தை கடந்து சென்று விட முடியாமல் நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஒரு வட்டத்தை போட்டு இருந்து கொண்டு அந்த மக்களிடம் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அடுத்ததாக நாங்கள் எங்களில் நான் காண்கின்ற குறை, ஒரு சுய விமர்சனம் என்று கூறலாம், நாங்கள் மற்றவர்களுக்காக நேசிக்க வேண்டும், மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமே தவிர நாங்கள் அன்பு செய்கின்றோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் கிரியைகளில் காண்பிப்பதற்கு எங்களுடையவர்கள் அநேகமானவர்கள் தயங்கி விடுகின்றார்கள். எங்களுடைய மக்களுக்காக ஜபிப்போம் என்று கூறுகின்றோம். ஜபிப்போம், அது முக்கியமானதுதான், தேவைதான். ஆனால் அதை கடந்து அவர்கள் பசியில் இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதும், சிறையில் இருக்கின்றவர்களை மீட்க வேண்டியதும் கூட எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. உலக பிரகாரம் என்ற அந்த எண்ணப்பாட்டை ஒரு சிலர் நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஆனால் நான் அதை கடந்து அந்த காரியங்களை கிரியைகளூடாக செய்ய வேண்டும் என்று என் உள்ளத்தில் விருப்பம் இருக்கின்றது. நான் இதை சம்பந்தமாக பல பாஸ்டர்ஸுடன் அல்லது இது தொடர்பாக பல மூப்பர்களுடன் பைபிளினூடாக ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பலருடன் நான் இது பற்றி பேசியிருக்கின்றேன். அவர்களில் அநேகமானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அது ஒரு நீங்கள் உலகத்திற்குள் சென்று நீங்கள் அந்த உலகத்திற்குள் மறைந்து விடாமல் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்த காரியங்களில் செய்வதில் உங்களுக்கு தவறில்லை. என்றால் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை இழந்து விடாமல், உங்களுடைய இந்த விசுவாச வாழ்க்கையை இழந்து விடாமல் நீங்கள் அந்த அந்த தைரியத்துடன் நீங்கள் அந்த உலகத்திற்குள் செல்லுகின்ற நேரத்தில் நிச்சயமாக அதனூடாக ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். எங்களுடைய ஜனங்கள் என்கின்ற ஒரு 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 எண்ணப்பாடு பல பல ஊழியக்காரரிடம் இருந்ததையும் என்னால் காணக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு அநேகமானவர்களுக்கு அச்சம் இருக்கின்றது. நாங்கள் உலகத்திற்குள் செல்லுகின்ற நேரத்தில் அந்த உலகத்தின் அந்த ஆசாபாசங்களுக்குள் அவர்களுடைய அந்த கவர்ச்சிக்குள் நாங்கள் விழுந்து விடுவோம் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்கள் அநேகமானவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே உலகத்திற்குள் சென்றால்தான் நாங்கள் அங்கிருக்கின்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும் என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்க சொன்னது போல வேதத்தில கூட நாங்கள் இயேசு கிறிஸ்துவ கூட குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அநேக நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் நீங்க சொன்னது போல உலகத்துக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் செய்கிற இந்த காரியங்களின் நிமித்தம் அங்கே அதாவது ஒரு அன்பு உங்களிடம் இருக்கிற அந்த அன்பு கடந்து செல்லும் பொழுது அவர்கள் உங்களிடம் ஒரு சம்பாஷணை வைக்கும் பொழுது அந்த அன்பின் நிமித்தம் நீங்கள் கூட எங்களுடைய தேவனை குறித்து சொல்ல முடியும் இல்லையா என்று சொன்னால் உடனடியாகவே இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது உடனடியாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்படியான ஒரு வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அநீதியான உலக பொருட்களினால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆகவே நீங்க சொன்னது போல இப்படியான எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய இனத்தினுடைய காரியங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது அல்லது ஏதாவது காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அந்த ஜனங்களுக்கூடாக ஒரு சமாதானமும் சந்தோஷமும் வரும் பொழுது நிச்சயமாக அதை செயற்படுத்தின உங்களை அணுகும் பொழுது அது நீங்கள் கட்டாயமாக சொல்லுவீங்கள், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலே உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இதை நீங்கள் சொன்னது போல நானும் கூட அநேகர் இப்படியான காரியங்களுக்கூடாக கடந்து செல்லுகிறவர்கள் எப்படியான ஒரு நிலைகள்ல இருக்கிறார்கள் என்று சிலரிடம் நான் கேட்பதுண்டு. சிலர் சொல்லுவார்கள் உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் இது இப்ப நீங்கள் சொன்னது போல உலகத்துக்கூடாக நீங்கள் போனாலும் தேவனுக்குள்ளாகத்தான் அந்த காரியங்களை செயற்படுத்துவீர்கள். உதாரணமாக ஒரு பொய்களை சொல்லியோ அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை எடுத்தோ அதிலே சொல்ல மாட்டீர்கள். தேவனுக்குள்ளாகத்தான் நீங்கள் அந்த காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். யோபுவை குறித்து சொல்லப்படுகிறது, யோபு சொல்லுகிறார், நான் ஊமியனுக்கு வாயாகவும் குருடனுக்கு கண்ணாகவும் கையில்லாதவனுக்கு கையாகவும் என்று சொல்லி அப்படி அங்க வார்த்தை அதுல சொல்லப்படுகிறது. அப்படியாக இந்த நாட்களிலே உண்மையில எங்களுடைய இலங்கை தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய அநேகர் பேச முடியாதவர்களாக அல்லது ஒரு அடக்குமுறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செய்கிற பணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக, தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நானும் கூட கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆனா
இந்த காரியங்களை அதாவது நீங்கள் உலக தமிழர் தொலைக்காட்சிகளிலே விசேடமாக இந்த ஐரோப்பிய தேசங்களிலே ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகளில் கூட நீங்கள் உங்களுடைய ஆக்கங்கள், உங்களுடைய கட்டுரைகளை ஒளிவடிவில் கூட நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். இன்னும் பல இணையதளங்களில் கூட அநேக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அநேக எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் நீங்கள் எப்படியாக அதற்குள்ளாக இன்னுமாக விசுவாசமாக இருந்து கர்த்தருடைய காரியங்களை செய்யலாம் என்று என்ன உங்களுக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு ஆதாரமாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது தனிப்பட்ட ரீதியாக நான் ஜெபங்களினூடாக நான் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதை ஜெபித்து விட்டு செய்கின்ற ஒரு பழக்கத்தை அண்மை காலமாக நான் கடைபிடித்து வருகின்றேன். உண்மையிலேயே நான் இன்னும் ஒரு பெரிய ஜெப வீரனாக நான் என்னை இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த வாஞ்சை இருக்கின்றது, அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே எனக்கு இன்னும் அந்நிய பாஷை வரவில்லை. அப்படி வரவில்லை என்பதற்காக நான் ஏதாவது பேசுகின்ற ஒருவன் அல்ல, அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போல நான் ஊடக பணிகளில் முன்னர் நான் செய்கின்ற நேரத்தில் நான் என்னுடைய திறமையை நம்பி நான் ஏதாவது எழுதி கொண்டிருப்பேன், செய்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்று நான் கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளும்படி எனக்கு இடம் கொடுத்து அவருடைய வழிநடத்தலில் செய்கின்ற நேரத்தில் என்னால் அதிகமான விடயங்களை கூறக்கூடியதாக இருக்கின்றது. நான் செய்கின்ற காரியங்கள் அநேகரை சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில நான் உண்மையிலே நான் எனக்கு நானே கூறுகின்ற ஒரு விடயம் அல்லது மனைவியிடம் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நான் ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கான ஒரு தடத்தை நான் ஒரு மேடையை போட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று. இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூற முடியும். என்னவென்றால், நான் கடந்த வருடம் 2012ஆம் ஆண்டு பூமி அழிய போகின்றதா என்ற ஒரு உண்மையின் தரிசனம் ஒரு நிகழ்ச்சியை செய்திருந்தேன். இணையதளத்தினூடாக செய்திருந்த அந்த நிகழ்ச்சியில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கின்றார்கள். அதில் அந்த உலகத்தில் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பதட்டம் இருந்தது. பூமி அழிந்து விடுமா, உலகம் அழிந்து விடுமா என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் அந்த விடயம் பேசா பொருளாக இருந்தது தமிழ் ஊடகங்களில். ஆனால் அது சம்பந்தமான ஒரு ஆய்வுகளை ஒரு டாக்குமெண்ட்ரியை செய்த நேரத்தில் ஏராளமானவர்கள் அதை ஆர்வத்துடன் பார்த்தார்கள். பார்த்தவர்களில் அநேகமானவர்கள் உலக பிரகாரம் கிறிஸ்தவை அறியாதவர்கள் அல்லது பைபிளை அறியாதவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியினூடாக அந்த மேடையில் இருந்து கொண்டு நான் பைபிளை பற்றியும் பைபிள் பூமியின் அழிவை பற்றி என்ன கூறுகின்றது என்பதையும், அந்த பூமி அழிவதற்கு முன்பதாக எப்படியான மாற்றங்கள் எல்லாம் பூமியில் நடைபெறும் என்பதையும், விஞ்ஞானம் என்ன கூறுகின்றது, ஆய்வாளர்கள் என்ன கூறுகின்றார்கள், பைபிள் என்ன கூறுகின்றது என்று வேறுபடுத்தி அதை ஒரு ஆய்வாக செய்திருந்தேன். இதில் அநேகமானவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி சென்றடைந்திருந்தது. ஏராளமானவர்கள் அதில் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரான்சில் ஒரு சபையில் இருந்து என்னுடன் பேசியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் சபைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு 2 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று மற்றும் ஒரு சபையைச் சேர்ந்தவர்கள் பலர் தங்களிடம் இந்த பைபிளை தாருங்கள், பைபிள் இப்படி இருக்கிறதாமே என்றால் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. பூமி அழிந்து விடுமா என்று ஒவ்வொருவரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் பைபிளில் இது சம்பந்தமான வார்த்தைகள் இருக்கின்றது. இன்று என்னென்ன நடக்கின்றதோ, பூமியில் எப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அத்தனையும் அச்சொட்டாக பைபிளில் இருக்கின்றது என்கின்ற அந்த செய்தியை அவர்கள் அநேகமாக முதலாக தங்கள் சார்ந்த ஒரு உலக ஊடகத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருந்தது. அது அந்த பைபிளை நோக்கி அவர்களுடைய பார்வையை திருப்பி இருந்தது. பலர் இந்த பைபிளை பெற்று அது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதனூடாக அவர்கள் பைபிளை தேடி ஓடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அங்கு உருவாகி இருந்தது. எனவே இது ஒரு ஆரம்பம் தான். நாங்கள் அமைத்து வருகின்ற இந்த மேடையினூடாக, நான் பயணிக்கின்ற இந்த பாதையினூடாக கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகின்றதற்கான ஒரு தயார்படுத்தலை செய்வது கர்த்தருடைய திட்டமாக கூட இருக்கலாம் நான் நினைக்கின்றேன். ஆமென், ஆமென். நிச்சயமாக. அதாவது நீங்க சொன்னது போல ஒரு நாட்காட்டியிலே குறிக்கப்பட்டு சொல்லி அதை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டார்கள் உலகத்திலே. ஆனால் அதை குறித்து நீங்கள் வேத அடிப்படையிலே உண்மையில நானும் அதை கேட்டிருந்தேன்.
நிச்சயமாக அதனாலே அநேகர் பாருங்கள் தேவனுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை குறித்து வீணாக கதைக்கிறவர்கள் கதைக்காமல் இருந்து ஒரு கணம் தேவனுக்குள்ளாக யோசிப்பார்கள் என்றார். அதாவது நீங்கள் செய்கிற இந்த காரியம் உண்மையில மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஊடகவியலாளர் அடுத்ததாக தேவனுக்குள்ளாகத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் சிந்தித்தும் செயற்பட வேண்டும் இல்லையா? நிச்சயமாக நான் அப்படி சிந்திக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு புதுவிதமான தெம்பு ஏற்படுவதும் புது ஞானங்கள் கிடைப்பதும் அதை நான் அன்றாடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் என்னுடைய சொந்த பலத்தில் செய்கின்றதை விட கர்த்தருடைய பலத்தை பெற்று அவர் பலப்படுத்துகின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த பலன் எனக்கு வருவதை நான் அனுபவ ரீதியாக அண்மை காலங்களில் என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்ணா, அதாவது நீங்கள் இதுவரை அருமையாக நல்ல அழகாக நீங்க செய்கிற இந்த ஊடகவியலாளர் என்ற இந்த நிலையில எப்படி கர்த்தருடைய சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அதை குறித்து அழகாக சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் சந்திக்கிற ஊடகவியலாளர்கள் அல்லது மற்றும் ஆய்வாளர்களிடம் ஏதாவது ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து கதைப்பீர்களா அல்லது கதைக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த காரியங்களை குறித்து சொல்ல முடியுமா? நான் அறிந்த வரையில் இப்ப நான் பெரிய பைபிள் எல்லாம் வாசித்து முடித்தவன் அல்ல. நான் வாசித்த சில வசனங்களுக்குள் அல்லது நான் கேட்ட உபதேசங்களுக்குள் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கிய சத்தியம் என்னவென்றால், ஒரு சாட்சியான வாழ்க்கை என்பதுதான் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவம். நாங்கள் எத்தனை சுவிசேஷத்தை அறிவிப்பதை விட, பிரசங்கங்களை எடுப்பதை விட, அல்லது நாங்கள் எந்த பெரிய பணிகளை செய்தாலும் நாங்களுடைய சாட்சியான வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சுவிசேஷம் என்று நான் உணர்கின்றேன். அதைத்தான் நான் செய்கின்ற முதலாவது ஊழியமாக நான் பார்க்கின்றேன். நான் ஒரு சாட்சி, எல்லாரும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓரளவான மக்களுக்கு நான் வாழ்கின்ற இடத்தில் என்னை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்பு ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்கின்ற நேரத்தில் உண்மையிலேயே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணத்துக்கு நீங்கள் கூறியதன் பிரகாரம் நான் அநேகமான ஆய்வாளர்களுடன் நான் சந்திக்கின்ற நேரத்தில், பேசுகின்ற நேரத்தில் நான் என்னை ஒரு நல்ல கிறிஸ்தவனாக காட்டுவதென்பது நான் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ பணியாக அல்லது ஊழியமாக நான் எனக்குள் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உண்மையிலே நீங்கள் இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் இங்கு ஏராளமான சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும், கலந்துரையாடல்கள் நடக்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சிகள் ஞாயிற்றுக்கிழமையில் நடப்பதாக இருந்தால் என்னை அழைக்க மாட்டார்கள். அவரை கூப்பிடாதீங்கள், அவர் அன்றைக்கு சர்ச்சுக்கு போய் விடுவார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே அழைத்து தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள் அல்லது அந்த நிகழ்ச்சிகளை முன் போடுவார்கள், பின் போடுவார்கள். என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு இவர் கலந்து கொள்ள மாட்டார் என்றால் இவர் சபைக்கு செல்கின்றவர் என்ற ஒரு எண்ணத்தோற்றம் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இப்போ ஒரு கலந்துரையாடல்கள் என்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர்கள் சந்திப்புகள், குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டுடன் நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்கின்ற நேரத்தில் ஜெனீவா மேசைகள் காலங்களில் ஜெனீவாவில் பேசுகின்ற நேரத்தில் எல்லாம் அவர்கள் உடனடியாக மதுபானங்களை பாவிப்பது அந்த மேசைகளில் அதெல்லாம் இருக்கும். நான் சென்றால் எனது மேசைக்கு அவர்கள் கோலாவை கொண்டு வந்து வைப்பார்கள், அது வேற ஏதாவது கொண்டு வந்து வைப்பார்களே தவிர அவர்களாகவே இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் இது அருந்த மாட்டார் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு அவர்கள் வந்துவிட்டுள்ளதையும் என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது அவர்கள் எங்களை எட்டு, கிறிஸ்தவர்களை எட்டு, ரட்சிக்கப்படுவர்களை எட்டு அவர்கள் வைத்திருக்கின்ற உண்மையான ஒரு பார்வையின் வெளிப்பாடாக நான் இதை பார்க்கின்றேன். ஒருவேளை நாங்கள் கூட ஏதாவது தவறு விட்டுவிட்டால், என்னுடைய பேச்சில் ஏதாவது பிழை விட்டுவிட்டால், நீ ஒரு கிறிஸ்தவன், நீ இப்படி செய்யலாமா, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து கொண்டு இப்படி பேசலாமா என்று கூறுகின்ற அளவிற்கு எங்களை எட்டு ஒரு மிகப்பெரிய மதிப்பீடு அவர்கள் மத்தியில் இருக்கின்றது என்பதையும், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்பதற்கு அப்பால், அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏராளமான தடைகள் இருக்கின்றது என்பதற்கு அப்பால், கிறிஸ்தவர்களை இட்டு, அதிலும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை இட்டு அவர்களுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது என்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காரியத்தை எங்களுடைய சாட்சிகளினூடாகத்தான் நாங்கள் செய்ய முடியும், சாட்சியான வாழ்க்கையினூடாகத்தான் நாங்கள் செய்ய முடியும். எனவே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஊழியம் என்பது, அல்லது ஒரு பெரிய சுவிசேஷ பணி என்பது, அல்லது நாங்கள் உண்மையிலேயே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அல்லது அவருடைய ராஜ்யத்தை காண ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால், என்னை பொறுத்தவரையில் நாங்கள் சாட்சியாக வாழ்வதென்பது ஒரு மிக முக்கிய கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையில் ஒரு சிறிய பகுதியை நான் செய்கின்றேன் என்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கின்றது. இது இந்த ரட்சிப்பனூடாக அண்மை காலமாக நான் பெற்ற ஒரு அனுபவம், மாற்றம் என்று கூறலாம். ஆமென், ஆமென். நிச்சயமாக அதாவது உண்மையில இந்த காரியங்களை சொல்லும் பொழுது தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்கள், அதாவது நீங்கள்
ஊடகவியலாளர் என்ற இந்த நிலையிலே எப்படி உங்களுடைய சாட்சி வாழ்க்கையை காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு விசுவாசி நோமலாக ஒரு வேலைகளிலே செய்துட்டு வருகிறவர்கள் அவர்கள் எப்படியாக சாட்சியை காத்துக் கொள்கிறார்கள் என்பதை இந்த நாளிலும் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி, இந்த சாட்சியின்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வாஞ்சியா இருக்கு. என்னன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களை சந்திப்பீர்கள், பெரிய பெரிய இடங்களிலே போய் மாநாட்டுகளிலே கலந்து கொள்வீர்கள். அந்த நேரங்களிலே நீங்க சொன்னது போல மதுபானங்கள் இப்படியாக வைக்கும் பொழுது கூட பாருங்கள், அவர்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், இதை குடிப்பதில்லை, நீங்கள் இப்படித்தான் பேசுவீர்கள் என்று அவர்களே அறிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அதுவே உண்மையில நீங்க சொன்னது போல நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லாமல் எங்களுடைய கிரியைகள் அல்லது எங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகள் கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பதை உண்மையில உங்களுடைய இந்த காரியங்கள் மூலமா நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். அண்ணா, தொடர்ந்து ஏதாவது நீங்கள் தேவனுக்காக நீங்கள் ஏதாவது சென்ற நாட்களிலே உண்மையின் தரிசனத்திலே சில காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தினது போல வரும் நாட்களில் ஏதாவது நீங்கள் செய்ய இருக்கிறீர்களா? உண்மையிலேயே செய்வதற்கான ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றது, ஆர்வம் இருக்கிறது, அது என்னுடைய கடமையாகவும் இருக்கின்றது. ஆனால் அதற்கான களங்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய குறையாகவும் இருக்கின்றது. அதை தேடி செல்ல வேண்டிய ஒரு கடமையும் கடப்பாடும் எனக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே நான் இத்தனை ஏராளமான ஊடகங்களுக்கு ஊடகங்களுடன் நான் செவ்வி காணப்பட்டிருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன், ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றேன், நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முதலாவதாக ஒரு கிறிஸ்தவ ஊடகம் ஒன்று இருக்கிறது. தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு வானொலி என்ற ரீதியில் கூட ஒரு இலத்திரனியல் அல்லது ஒரு எழுத்து ஒரு பிரிண்ட் மீடியாவிலேயோ கிறிஸ்தவம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டது என்பது இதுதான் முதல் தடவையாக இருக்கின்றது. அதனால் இதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கின்றது. அப்படி ஏதாவது இருப்பவர்கள் ரிஷி மூலம் நதி மூலம் பார்ப்பது என்று கூறுவார்களா, இவருடைய பின்னணி என்ன, இவர் உலகத்துக்குள் இருக்கிறார் என்று கூறி அவர்கள் ஓரங்கட்டி விடுவார்கள். இதனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அல்லது அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லாமலேயே இதுவரைக்கும் இருந்து வருகின்றது. இப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தால் நான் நிச்சயமாக கிறிஸ்தவ தொடர்பான விடயங்களை செய்வதற்கு உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கின்றேன். அதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றேன். என்றால் நாங்கள் பணிபுரிகின்ற ஊடகங்களில் அநேகமானவைகள் உலகத்தின் ஊடகங்களாக இருக்கின்றது. அதில் நாங்கள் சார்ந்த அந்த சத்தியங்களை நாங்கள் ஏதோ ஒரு ஒன்றில் கலந்துதான் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. எனவே அது ஒரு பெரிய நிர்பந்தம். எங்களுடையவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள். அடுத்ததாக எனக்கு இருக்கின்ற ஒரு வாஞ்சி என்னவென்றால், நாங்கள் கிறிஸ்துவை தெரிஞ்சவர்களுக்கு நாங்கள் சத்தியம் கூறுவதை விட தெரியாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சத்தியத்தை கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதை நான் உணர்ந்துகின்றேன். அப்படியான ஒரு தேவை இருக்கின்றது, அப்படியான ஒரு காலச்சூழல் இருக்கின்றது. நாங்கள் சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்களுக்கு திரும்ப திரும்ப சத்தியம் கூறுகின்றோம் என்பதை கடந்து நாங்கள் சத்தியத்தை முற்றாக அறியாதவர்களுக்கு, பைபிளே தெரியாதவர்களுக்கு பைபிள் இருக்கின்ற ஏதாவது ஒரு வாசகத்தை கூற வேண்டிய ஒரு தேவை இங்கிருப்பதையும் நான் உணர்கின்றேன். நான் இருக்கின்ற அந்த சூழல், அந்த தளம் நிச்சயமாக அப்படி ஒரு பணியை எதிர்காலத்தில் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் அடுத்த வாரத்தில் இருந்து நான் இஸ்ரேலும் ஈழத்தமிழர்களும் என்ற தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை, உண்மையின் தரிசன நிகழ்ச்சியை நான் செய்ய இருக்கின்றேன். அதாவது ஒரு விடுதலை பெற்ற தேசம் என்கின்ற ரீதியில் 2000 வருடங்கள் அடிமையாக வாழ்ந்த ஒரு இனமாக இருக்கின்ற யூத இனம் எப்படி ஒரு விடுதலையை பெற்று இன்று ஒரு உலகம் போற்றுகின்ற ஒரு தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியாக கூறுகின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த வாரம் முதல் அநேகமாக அது வெளிவரும் என்று நினைக்கின்றேன். அதில் எப்படி கர்த்தர் இஸ்ரேலை ஆசீர்வதித்தார் என்கின்றதை உலகத்தின் அந்த கோணத்திலிருந்து, உலகம் பார்க்கக்கூடிய கோணத்திலிருந்து கூறுகின்ற முயற்சி செய்கின்றேன். இதிலிருந்து தமிழர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்பதுதான் அதனுடைய முக்கிய கருப்பொருளாக இருக்கின்றது. ஆனால் ஒரு பிரைமரி ஆப்ஜெக்டிவாக அது இருந்தாலும் இந்த செகண்டரி ஆப்ஜெக்டிவ் இஸ்ரேலியர்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள், அவர்கள் பெற்ற அந்த, அதாவது ஒரு சூசன் பீப்புள் என்பதை உலகத்திற்கு கூறுகின்ற அதே வேளையில் இஸ்ரேலுடைய சரித்திரம், பழைய ஏற்பாட்டினுடைய பல சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடராக வர இருக்கின்றது. எனவே இது போன்ற ஒரு இன்டிரெக்ட் ஊழியங்கள் செய்வதற்கான தளம் தான் இப்பொழுது இருக்கின்றது. எனக்கு வேற வழி இல்லை. வேற ஒரு கிறிஸ்தவம் சார்ந்த ஊடகத்தில் பணியாற்றுகின்ற, அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுகின்றதற்கான கதவுகள் இன்னும் எனக்கு திறக்கப்படவில்லை. அப்படி திறக்கப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக அதனூடாக
கர்த்தருடைய அழைப்பின் பேரில் அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அவருடைய வார்த்தையை கட்டுப்பட்டு செல்வதற்கு நான் நிச்சயமாக தயங்கப் போவதில்லை என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி அண்ணா. அதாவது உண்மையில அருமையாக இதுவரைக்கும் அநேக காரியங்களை எங்களோடு நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய நிலையிலே எப்படி கர்த்தருடைய சத்தியத்தை அல்லது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற காரியங்களை அழகாக, அதாவது சத்தியத்துக்கும் ஒரு முரண்பாடு இல்லாதபடி நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்தீர்கள் என்றால் நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆகவே தொடர்ந்தும் உங்களுடைய இந்த பணிகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் கூட வாழ்த்துகிறோம். அத்தோடு நாங்கள் உங்களிடம் ஒரு விண்ணப்பமாக அல்லது ஒரு வேண்டுகோளாக கூட நாங்கள் சொல்ல முடியும். உங்களுக்கு நேரம் இருந்தால் எங்களோடு இந்த வானொலியில் இணைந்து கர்த்தருடைய காரியங்களை செயற்படுத்த முடியும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம். நிச்சயமாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு. எனது உள்ளத்தில் இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மாற்றத்தை நான் உணரக்கூடியதாக இருந்தது. அதாவது எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து எனக்கு கிறிஸ்தவ கடமைகள் என்று இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமைகள் என்று இருந்தும் இத்தனை காலம் ஒரு பெரிய அளவில் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணியை நீ ஏன் செய்யவில்லை என்பது போன்ற ஒரு வெட்கம், ஒரு ஒரு சங்கடம், தர்ம சங்கடம் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியின் பொழுது எனக்கு ஏற்பட்டிருந்தது. உண்மையிலேயே நான் என்னதான் அழைப்பினாலும் உண்மையிலே பெரியதாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று ஊடகத்தை பயன்படுத்தி என்னால் செய்யவில்லை. என்னுடைய சபைகளுக்கு என்னுடைய பங்கு இருக்கின்றது. ஊடகம் சார்ந்த விடயங்களில் அவருடைய வீடியோ காரியங்கள் மற்ற விடயங்களில் என்னுடைய அனுபவங்களை என்னுடைய சபைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேனே தவிர பொதுவாக ஊடகம் என்கின்ற ரீதியில் என்னுடைய பணி பெரிதாக இல்லை, அமைந்திருக்கவில்லை. அதற்கான நேரங்கள் கிடைப்பது குறைவாக இருக்கின்றது. வாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் நான் செய்யவில்லை என்பது யதார்த்தமாக இருக்கின்றது. அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்தியதற்காக உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். முதலாவதாக ஒரு ஊடகத்தில் கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு, சுவிசேஷத்தை பற்றி பேசுவதற்கு நீங்கள் வழங்கிய அந்த சந்தர்ப்பத்திற்கும் உண்மையிலேயே நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் செய்கின்ற பணி பெரியதாக இருக்கின்றது. ஒரு உலகத்தின் ஒரு பெரிய உலகத்தில் அமையிருக்கின்ற அல்லது பரலோகத்தில் அமையிருக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு துரும்பை தூக்கி போடுகின்ற ஒரு பெரிய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று நான் கர்த்தரை ஜெபிக்கின்றேன். இதை கேட்கின்ற நேயர்கள், உலகத்தில் கவர்ச்சிகரமான எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வானொலிகள், தொலைக்காட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டு இது போன்ற வானொலிக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவது என்பது உண்மையிலேயே நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற அந்த விருப்பத்தை காட்டுகின்ற, வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. தொடர்ந்து இது போன்ற வானொலிகளுக்கு உற்சாகத்தை கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்கின்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இது போன்ற ஏராளமான ஊழியங்கள் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்தி கர்த்தரிடம் வேண்டி கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட வேண்டும் என்று கூறி உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆமென். நன்றி அண்ணா. இந்த நாளும் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வேலை பழுக்கள் மத்தியிலும் உங்களுக்கு அநேக காரியங்கள் இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், ஆய்வுகளை செய்து இன்னும் அநேக காரியங்களை எங்களுடைய தேச விடுதலைகளுக்காக அல்லது தேச மக்களுடைய விடுதலைகளுக்காக அவர்களுடைய ஒவ்வொரு அந்த மனித உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த காரியங்கள் நிமித்தம் அதாவது கர்த்தருக்குள்ளாக நீங்கள் செய்கிற ஒரு ஊழியம், அதை ஒருவரும் மறுக்க முடியாது என்றுதான் நானும் இந்த இடத்திலிருந்து கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த பணிகள் என்பது ஒரு இலகுவான ஒரு காரியம் என்பதும் இல்லை. நிச்சயமாக எவ்வளவுத்தையோ யோசித்து, அதாவது கிறிஸ்தவம் என்றாலே கம்பி மேல நடப்பது போல என்று சொல்வார்கள். எவ்வளவுத்துக்கோ எல்லா பக்கமும் பார்த்து அவதானமாக காரியங்களை நீங்கள் செயற்படுத்த வேண்டும். அப்படியாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே நீங்களும் கூட உங்கள் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது, மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி அண்ணா. தொடர்ந்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மூலமாக பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சாட்சிகள் மூலமாக
மூலமாக அல்லது உங்களுடைய நடத்தைகள் மூலமாக, உங்களுடைய கிரியைகள் மூலமாக சத்தியத்தை அறிவிக்கிறீர்கள். உண்மையில பெரிய சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு நேரம் இருந்தால் எங்களோடு இணைந்து ஒரு 15 நிமிட நிகழ்ச்சியோ அல்லது 20 நிமிட நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு ஆய்வுகளை செய்யத்தக்கதாக உங்களுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்க முடியும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம். நிச்சயமாக. நன்றி நன்றி அண்ணா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம் நேயர்களே, இதுவரையும் சுவிஸ் தேசத்திலிருந்து சகோதரன் நிராஜ் டேவிட் அவர்கள் எங்களோடு இணைந்து தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை மாத்திரமல்ல, தன்னுடைய பணியிலே எப்படியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், கர்த்தருக்காக எப்படி சாட்சியாய் இருக்கிறார் என்ற காரியங்களை அழகாக நேர்களே எங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லியிருந்தார். ஆகவே நாங்கள் எல்லோரும் சில வேளைகளிலே எழுந்த மானங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் இந்த காரியங்களுக்குள்ளே செயற்படக்கூடாது, இந்த காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது என்று நாங்கள் கதைப்பதுண்டு, கதைத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் சகோதரனுடைய இந்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எப்படி அவர் தேவனுக்காக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு எப்படியான காரியங்களை செய்து, அதாவது நன்மையான காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக அங்கே பல பணிகளை செய்கிறார் என்பதை குறித்து சொல்லியிருந்தார். ஆகவே நேர்களே, சௌரனுக்காக ஜெபியுங்கள். இன்னும் தொடர்ந்தும் சௌரன் மூலமாக நாங்கள் இந்த வானொலியிலே நிகழ்ச்சிகளை கர்த்தர் சித்தமாயிருந்தால் செய்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தத்தக்கதாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே மத்தேயு புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, இந்த உலகத்து மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்ற அந்த வார்த்தையின்படி நிச்சயமாக அவனுடைய காரியங்களும் அப்படியா இருக்கிறபடினா இந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடல் இடைவேளையின் பின்பதாக மீண்டும் இணைந்து கொள்வோம். தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. பாதை தெரியாமல் போகிறார்கள், பதில் கிடைக்காமல் ஏங்குகிறார்கள். பாதை தெரியாமல் போகிறார்கள், பதில் கிடைக்காமல் ஏங்குகிறார்கள். எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் போலானார்கள், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் போலானார்கள். பனித்துளியில் பூத்த புல்லை போல கருகிய சேர்த்தார்கள். பனித்துளியில் போல கருகிய சேர்த்தார்கள்.
ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. பஞ்சத்தின் கொடுமையும் பசியின் விரக்தியும் சுகத்தையும் இழந்தாரையா, பஞ்சத்தின் கொடுமையும் பசியின் விரக்தியும் சுகத்தையும் இழந்தாரையா, தொப்புள் கொடிகளின் உறவுகளை இழந்து இரத்த வெள்ளத்தில் தவிக்கின்றாரே, தொப்புள் கொடிகளின் உறவுகளை இழந்து இரத்த வெள்ளத்தில் தவிக்கின்றாரே. தெய்வமே இயேசுவே, எங்கள் சாபங்களை நீக்குமே, தெய்வமே இயேசுவே, எங்கள் சாபங்களை நீக்குமே, எங்கள் சாபங்களை நீக்குமே. எந்த ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. காயங்களேற்று ரத்தம் சிந்தி என் ஜனத்துக்காய் மரித்தீரையா, 5 காயங்களேற்று ரத்தம் சிந்தி என் ஜனத்துக்காய் மரித்தீரையா, நித்தியமாகவே எம்மை வாழ வைக்க சாவை ஜெயித்தீரையா, நித்தியமாகவே எம்மை வாழ வைக்க சாவை ஜெயித்தீரையா. தெய்வமே இயேசுவே, எங்கள் அடைக்கலம் நீதானையா, தெய்வமே இயேசுவே, எங்கள் அடைக்கலம் நீதானையா, எங்கள் அடைக்கலம் நீதானையா. எந்த ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. பாதை தெரியாமல் போகிறார்கள், பதில் கிடைக்காமல் ஏங்குகிறார்கள், பாதை தெரியாமல் போகிறார்கள், பதில் கிடைக்காமல் ஏங்குகிறார்கள். எந்த ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்த ஜனத்தை தேற்றுங்க